தேர்தலுக்கு முதல்ல அப்படின்னா இந்த பிரச்சாரங்கள் நடக்கும்போதே அங்க வந்திருக்கக்கூடிய கூட்டங்களை வச்சு நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் அப்படியெல்லாம் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா? கூட்டம் ஓட்டா மாறுமா, இப்படி நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும்? நம்பவே முடியல. இப்ப கூட அந்த கட்சிகள் வந்து இன்னும் அதிர்ச்சியிலேயே இருக்காங்களா, எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் சிவாஜி படத்துல ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, சும்மா இருந்தவனை நோண்டி விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. அதே மாதிரியே சும்மா இருந்த விஜயை வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து இப்ப வந்து சிஎம் ஆக்க போறீங்க. குடும்ப அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுதான் அவர் வந்தாரு. வர முன்னாடி வந்து நிறைய வாக்குறுதிகள் தந்தார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப நிறைவேறிட்டா அப்படின்னு கேட்டா 100க்கு ஒரு 10% நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த சீட்ல உட்கார்ந்தாதான் அந்த சீட்டோட சூடு என்ன அப்படின்னு தெரியும். சோ பார்க்கலாம், விஜய் வந்து உட்கார்ந்தாருன்னா அந்த சூடு எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை வந்து அனுபவிச்சு பாப்பார்ல. இப்ப இதுக்கு பதிலுக்கு வந்து ட்ரம்ப் வந்து அது வந்து நிராகரிச்சிருக்காரு. சோ ஆக மொத்தத்துல இதுக்கு ஒரு எண்டே இல்ல அப்படின்ற மாதிரி தான் நிலவரம் வந்து போய்கிட்டு லூப்ல அப்படியே ரிப்பீட்ல போய்கிட்டு இருக்கு. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்.